மத்தள ஊடாக விமான சேவைகளை முன்னெடுக்கும் போது மேலதிகமாக 10% செலவை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்தார். இதன் காரணமாக மத்தள ஊடான விமான சேவைகளை இடைநிறுத்த தீர்மானித்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். சிவில் விமான சேவைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா இன்று கடமைகளை பொறுப்பேற்ற போது தனது அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். இதன்போது மத்தள ஊடான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அமைச்சரை சந்தித்து கூறினோம், இந்த நிறுவனத்தை முன்கொண்டு செல்ல அதே போன்று நட்டம் ஏற்படும் வகையில் விமான சேவைகள் காணப்படுமாயின் அது குறித்து முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம். இதன் அடிப்படையில் மத்தள மற்றும் மத்தள ஊடாக விமான சேவை இடைநிறுத்த தீர்மானித்தோம். ஏனென்றால் விமானம் ஒன்று விமான நிலையத்தில் இறங்கிவிட்டு செல்லும் பொழுதே மேலதிகமாக 10% செலவு ஏற்படும். විතර මෙහෙම වියදමේ වැඩිවීමක් වෙනවා. මම මත්තල නවත්තන්න මම කිව්වේ නෑ. මම උපදෙස් දුන්නා පළදායි නොවන සියලු මාර්ග නවත්තන්න කියලා. மத்தளவை நிறுத்துமாறு நான் கூறவில்லை. பலன் கிடைக்காத அனைத்து விமான வான் மார்க்கங்களையும் நிறுத்துமாறு ஆலோசனை வழங்கினேன். முன்பு வணிக நோக்கத்திற்கு புறம்பாகவே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அதிகாரி எடுத்திருந்தால் அவரது தொழில் இல்லாமல் போயிருக்கும். அந்த யுகம் தற்போது முடிவடைந்துள்ளது. நான் யாரையும் குறை கூறவில்லை. நாம் யதார்த்தமாக பார்க்க வேண்டும். இது மக்களின் நிதி, எனது நிதி அல்ல. மக்களின் நிதியுடன் எம்மால் விளையாட முடியாது. කාටවත් දොස් කියන්නේ නැහැ. අපි යථාර්ථය බලන්න ඕනේ. මේ ජනතා සල්ලි. මේ මගේ සල්ලි නෙවෙයි. අපේ ජනතා සල්ලිත් එක්ක අපිට සෙල්ලම් කරන්න බෑ. மிகின்லங்கா விமான நிறுவனம் தொடர்பாகவும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். விமான நிறுவனமின்றி 3 விமானங்களை கொண்டு முன்னெடுக்க முடியுமா? நடைமுறையில் சாத்தியமில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடப்பட வேண்டும். ஆனால் இது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளேன்.